என்னங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இடம் நல்ல பில்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். பட்டு நம்ம விஜய் பில்டர்ஸ் 2012ல இருந்து 500க்கு அதிகமா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 45 பைசா வட்டியில லோன் வசதியும் பண்ணி தராங்க. எந்த பயமும் வேண்டாம். 2D 3Dன்னு வீட்டை அட்வான்ஸ்ட் பிளான் பண்ணி நம்ம இடத்தையே பயங்கரமா மாத்தி கொடுப்பாங்க. தொடர்புக்கு 9952134321. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நாள்தோறும் மைவீத்திரியை சார்ந்து அவதூறு பரப்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதாவது நம்ம கிட்ட சொல்றாங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது கோர்ட்டு சொல்லட்டும், நீங்க மைவீத்திரி பத்தி பேசுறீங்கன்னு. அதையே அவர்களுக்கு கடைபிடித்தா நல்லா இருக்கும். கோர்ட்ல கேஸ் இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது நீங்க மைவீத்திரி பத்தி பேசுறீங்க. இதுல நம்ம லாஸ்ட் வீடியோல பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம அசோக் செல்நிதி அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம யார் யார் மேல இந்த மைவீத்தினுடைய மோசடியில இவர்களுக்கும் பங்களிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் யாரெல்லாம் இணைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, திரு கார்த்திக் பிள்ளை இணைக்க போறோம். அப்புறம் திரு சகோதரர் தம்பி கௌதம், அவரை நம்ம பெங்களூர் கௌதம் டிராவல் வீலாக், ஜிஎஸ் டிராவல் வீலாக் இருக்கு இல்லைங்களா, அவரை இணைக்க போறோம். அப்புறம் V3 தோழமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு, நம்ம இவங்களை இணைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு லைவ் வீடியோல அவர் பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே நானும் அசோக்கும் கூட இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். யார் யாரெல்லாம் பர்பஸா பண்றாங்க, மக்களை ஒரு ராங் கைட் பண்றது யார் யாரு, யாரெல்லாம் ஆதங்கத்துல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக சில பேர்லாம் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. செய்திகள், அவதூறு செய்திகள் கோர்ட்டுக்கு அகெயின்ஸ்டா அவதூறு பரப்புறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மைவீத்திரிக்கு சாதகமா அவங்க செய்தியை பேசுறாங்க அப்படிங்கிறதுனுடைய பொருள் இப்ப என்ன அப்படின்னா, கோர்ட்டை அவங்க அவமதிக்கிறாங்க, காவல்துறையை அவமதிக்கிறாங்க, குறிப்பா EOW பொருளாதார குற்றப்பிரிவு துறையை என்ன பண்றாங்க, அவமதிக்கிறாங்க. ஸோ அவங்க அறியாம செய்யறாங்க. அவங்களுக்கு இன்டென்ஷன் அவங்களுக்கு இது கிடையாது. ஸோ அவங்க அறியாம இதை செய்யறாங்க. அதனால நம்ம அவர்களை பெரிதாக நம்ம இதுல எடுத்துக்க வேண்டாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு மைவீத்திரியை பயன்படுத்துறவங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. மைவீத்திரியை பர்பஸா பயன்படுத்தி அத ஒரு ஆதாயம் தேடுறது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அந்த அறியாமையினால செயல்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. மைவீத்திரி இப்ப இருக்கிற சூழ்நிலை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ 5 வீடியோ போறவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தர் சகோதரர் பாத்தீங்கன்னா 2Tன்னு நினைக்கிறேன், 2D 2Tயா T2வா, அவர் ஒருத்தர் இந்த சேனல் பேர் எனக்கு மறந்துட்டேன். அவர் கூட அசோக் செல்நிதி செல்நிதி ஆனந்தன் பேர் சொல்லுவார். இப்ப அவர் தான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறதே தெரியாம அவர் பாட்டுல பேசிட்டு இருக்காரு. இப்ப இது மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, மைவீத்திரியினுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு ஒரு ஆதாயம் தேட நினைக்கிறாங்க. ஸோ அதுல வியூஸ் வரும், அதன் மூலியமா நமக்கு சப்ஸ்கிரைபர் வரும், நம்ம சப்போர்ட்டா பேசுறாங்க, அது பாக்குறதுக்கு காமெடியா இருக்கு அப்படிங்கிறதுக்குனால சப்போர்ட்டா பேசுறாரு அப்படிங்கிறதுக்காகவும் பாக்குறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி மைவீத்திரிக்கு ஒத்துவதக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய வீடியோக்களை நிறைய பேர் பாக்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்கு முற்படுறாங்க. அதை பயன்படுத்தி மைவீத்திரி மைவீத்திரி மைவீத்திரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம இதுல கேட்டகரி பிரிக்கிறோம். இந்த கேட்டகரியில இவர்கள் யாரெல்லாம் பர்பஸா மக்களை ராங் கைட் பண்றவங்க யாரு, ஆதங்கத்துல பண்றவங்க யாரு, இப்ப மைவீத்திரியினுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி நாம ஒரு பலன் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இதுல ரொம்ப முக்கியமா இந்த 3 பேர் அவங்க வராங்க. ஒண்ணு திரு கார்த்திக் பிள்ளை வராரு, தம்பி கௌதம் GS வீலாக் டிராவல் வீலாக் கௌதம் பெங்களூர் தம்பி அவரு வராரு. அப்புறம் V3 தோழமைகள், இவங்கெல்லாம் ரொம்பவும் டீப்பா இருக்கிறாங்க. மற்றவங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா முகத்தை காமிக்காம அவங்க வீடியோ போடுறாங்க. நான் சேனல் பேர் சொல்ற அளவுக்கு கூட அவங்க ஒரு சரியான நபர்கள் அல்ல, ஒரு ஒர்த் இல்லைன்னா ஆதங்கத்துல தான் போடுறாங்க. பட் ஆனா அந்த சேனல் பேரை சொல்ற அளவுக்கு கூட
அவர்கள் வந்து அவரோ ஒரு குவாலிஃபைடு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஏன் அவங்கள அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் வந்து ராங் கைட் பண்ணாலும் நேரடியா முகத்தை காமிச்சு அட்லீஸ்ட் ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க. வீத்திய தோழமைகள் வந்து அவரு ஃபோன் நம்பர் கொடுத்து வீடியோ போடுறத நான் பார்க்கல. ஆனா அவர் தொடர்பு கொண்டு சில பேர்கிட்ட பேசியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அப்போ அதுல ஜிஎஸ் டிராவல் வீலாக் கௌதம் தம்பியும் திரு கார்த்திக் பிள்ளை அவர்களும் பார்த்தீங்கன்னா தொடர்பு எண்ணை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் வந்து வீடியோ போடுறாங்க. மற்றவங்க எல்லாம் முகத்தை கூட காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம். அப்போ ஒரு தவறான செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னு திரையறனால தானே அவங்க வந்து முகத்தை நம்ம காமிக்க வேண்டாம். ஏன்னா முகத்தை காமிச்சு நாளைக்கு இது வந்து ஒரு பிரச்சனையாகும் போது தன்னுடைய வாழ்க்கையை அது பாதிக்கல. ஏன்னா அவர்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இப்பதான் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகுறாங்க. அப்ப தேவையில்லாம நம்ம வந்து முகத்தை ஏன் காமிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முகத்தை காமிக்கிறது இல்லை. இப்போ முகத்தை காமிக்காததுனாலயே நிறைய தரைக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசி அவங்க பேசுறாங்க. ஸோ நம்ம அவங்க ஒவ்வொரு வீடியோ எடுத்து வச்சு அதுக்கு நம்ம ஒரு டீகோட் பண்ணி அந்த வீடியோவுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுக்கு அது நான் திரு கார்த்திக் பிள்ளைக்கும் அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கௌதம் தம்பி அவருடைய வீடியோவுக்கும் அந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லை. வீத்ரி தோழமைகள் அவருடைய வீடியோவுக்கும் அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு யாருடைய வீடியோவுக்கும் ரிப்ளை வீடியோ போடுறதுக்கு நம்ம வேலை இல்லை. அது அது போயிட்டே இருக்கும். அவங்க எதையாவது ஒண்ணு உளறிட்டு இருப்பாங்க, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. நமக்கு மக்கள்கிட்ட நம்ம சரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறோமா அதை நிறுத்திக்கலாம். அதுக்கு மேல நமக்கு வந்து பெருசா அவங்கள என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இந்த பாயிண்ட் சொன்னாங்க அந்த பாயிண்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றும் விளக்கம் கொடுத்து போட வேண்டியது இல்லை. ஏதாவது ஒரு தவறான ஒரு செய்தியை அதை வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கும் போது அப்போ அதுக்கு விளக்கம் நம்ம வீடியோ போடலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் அவங்க போட ஒவ்வொரு வீடியோவுக்கும் அவங்க எப்படா வீடியோ போடுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்து அதை நாம எடுத்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் நான் இந்த மாதிரி ஆட்களுதே சொல்றேன், நம்ம திரு கார்த்திக் பிள்ளைதே மற்றவங்களதே சொல்றேன். அதுவே முகத்தை கூட காமித்து அவங்க இன்னாரு தான் எங்க இருக்கிறேன், தன்னுடைய தொடர்பு என்ன, தன்னுடைய முகவரி என்ன, என்னுடைய உருவம், தன்னுடைய உருவத்தை காமிச்சு முகத்தை காமிச்சு வீடியோ கூட போடுற அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு மனதைரியம் இல்லாத ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கக்கூடியவங்க ஆதங்கத்துல வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்கள நம்ம வந்து பெருசா அந்த அளவுக்கு அவங்க ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒதுக்கியாச்சு. ஏன்னா இப்ப நமக்கு இருக்கிற என்னுடைய வயதுக்கு நான் போய் ஒரு எல்கேஜி குழந்தை கூட வந்து நான் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஏன்னா அவங்க அந்த மாதிரிதான் இப்பதான் ஏபிசிடி கத்துட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து அவங்கள ஒரு பொருட்டா எடுத்துட்டு அதை போய் நம்ம பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ அந்த லிஸ்ட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒதுக்கிட்டோம். நேரடியாக மக்கள்ல வந்து இந்த மாதிரி ஆங்கடி பண்றவங்க யாரு அப்படிங்கும் போது இவங்களெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இவர்கள் மீது எல்லாமே வந்து ஒரு யூஓடபிள்யூவை எத்தனை முறை அவதூறாக அவங்க வந்து நம்ம கார்த்திக் பிள்ளை பேசியிருக்கிறாங்க. கோர்ட்டு வந்து ஒரு கேஸை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டு 2451 கோடி இது வந்து ஸ்கேம் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல 70க்கும் மேற்பட்டவர்களை இதுல நம்ம இணைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம 10 ஆண்டுகள் தண்டனைக்குரிய ஒரு கேஸ் அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியுது. அதனாலதான் 60 நாளுக்கு அப்புறம் தான் பெயிலுக்கு போனாவே நமக்கு கிடைக்கணும் தான் திரு சத்யானந்தன் சார்ந்த வக்கீலே கூட இவங்களுக்கு போய் பெயிலே அப்ளை பண்ணாம இருக்காங்க. ஏன்னா இடையில போய் நம்ம பெயில் அப்ளை பண்றதுங்கிறது வேஸ்ட், ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெளிவா தெரியவும் தான் அவங்க போய் பெயில் அப்ளை பண்ற வரைக்கும் கூட போகாம வெயிட் பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரியான கேஸுக்கு 6 மாசம் கழிச்சு போனாதான் நமக்கு வந்து அந்த பெயில் கூட நம்ம கேட்கவே முடியும். அதுக்கப்புறம் தானே அதுக்கு நம்ம போயிட்டு அதை வாங்க முடியும். நம்ம கேட்கறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படிங்கிற லெவல்ல இது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இது மாதிரியான நாள்தோறும் கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பம் பண்ணி இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு அசோக் ஸ்ரீநிதி அவர்களை தாக்கப்பட்ட வீடியோவை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதுல அவர் சொல்றது என்னன்னா, நெட் ரோட்ல போனாங்க, ட்ரிபிள்ஸ் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வருவாங்களாம், அதெல்லாம் தப்பு கிடையாதான். நெட் ரோட்ல இவர் போனாராம், இவர் மேல ஒருத்தவங்க வந்து டச் பண்ணும்போது இவர் திட்டினாராம். இது வந்து இதெல்லாம் ஒரு குற்றவாளி, இவர் குற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா அந்த குற்றவாளி அவ்வளோ ஞானஸ்தையா உண்மையவா பேசுவான். என்னென்ன தன் தரப்புல நான் வந்து ஒரு அலிகேஷன் வந்து என் மீது வழக்கு கொடுத்தவங்க மீது வைக்க முடியும் தானே பார்ப்பான். அப்ப அவன் சொல்றானா, அந்த 3 பேர் வண்டியில வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து 3 பேர் சொல்றாங்களா, வண்டியை வந்து லைட்டா டச் ஆயிடுச்சு, வண்டியுடைய ஹேண்டில் பார் லைட்டா டச் ஆயிடுச்சு,
உடனே இவர் வந்து அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து ஒரு தகாத வார்த்தையில பேசினாரு. என் பின்னாடி இருக்கிற நண்பர் கோவப்பட்டு அந்த வண்டியில மூன்றாவதா அமர்ந்து இருந்த அந்த நண்பர் கோவப்பட்டு அவரை வந்து தாக்க முற்பட்டாரு. அப்புறம் அவர் வந்து அத உடனே கெட்ட வார்த்தை பேசும், மறுபடியும் தாக்க வந்து இது பண்ணாரு. இந்த பக்கம் போனாரு. நாங்க போயிட்டு யூட்டன் போயிட்டு அவரை இது பண்ண வந்தோம். அவர் அப்புறம் கடைக்குள்ள போயிட்டாரு. நாங்க அப்புறம் கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கதை சொல்றாங்க பாருங்க. என்னென்ன எல்லாம் சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ ஒரு குற்றவாளி, அவங்களே குற்றவாளி, பகல்ல வந்து ஒரு போதை அவங்க எடுத்துக்கொண்டு 3 பேர் வந்து ஒரு பைக்ல வராங்க அப்படின்னா 3 பேர் ஒரு பைக்ல வரலாமா? ஃபர்ஸ்ட் 3 பேர் பைக்ல வந்தது தப்பு. பகல்ல அவங்க போதை ஒரு ஆல்கஹாலோ இல்ல வேற ஏதோ ஒரு வகையில அவங்க போதை உட்கொண்டது அது தப்பு. ஒருத்தரை பர்பஸா அவர்களை தாக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. சிசிடிவி கேமரா இப்ப நம்ம வந்து நியூஸ்ல இதெல்லாம் பார்த்தது எல்லாமே அவங்க அந்த இடத்த மட்டும், அந்த நிகழ்வு நடந்தது, அவர் போறது, மறுபடியும் அவங்க பைக்ல போயிட்டுன்னு போட்டுட்டு வந்து அவரை வந்து குறுக்க வந்து இது பண்ண நினைக்கிறது, இதை எல்லாம் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி அவங்க ஆட்டோவுக்குள்ள மறைந்திருந்தது, இவரை வந்து எங்க போறாரு எங்க வராருன்னு வேவு பார்த்தது, இது எல்லாமே ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னா காவல்துறையிடம் ரெக்கார்டா இருக்குது. முதல்ல நம்ம ஆளுங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். காவல்துறையை புஷ் பண்ணி இவர் மைவித்திரி மேல வழக்கு போட வச்சார், மைவித்திரி ஆக்ஷன் எடுக்க வச்சார். மைவித்திரி அப்ப காவல்துறைன்னா நீங்க என்ன அவ்வளோ வந்து ஒரு சீப்பா தான் நினைச்சிட்டாங்களா? போய் புஷ் பண்ண யார் புஷ் பண்ணாலும் பண்ணிடுவாங்களா? அப்போ நம்ம தவறான ஒரு செய்தியெல்லாம் அப்படி காவல்துறையில சொல்லி இது இது புட்டப்பு, இது வந்து இவர்தான் புட்டப் பண்ணாரு அப்படின்லாம் தெரிஞ்சது அப்படின்னா எவ்வளவு பெரிய வந்து ஒரு கெட்ட பெயரை உருவாக்கும். இந்த மாதிரியான வந்து ஒரு புட்டப் பண்ணா இல்ல யாரும் எதுக்கோ வந்து வந்தவங்களுக்கு இதோட மைவித்திரியுடைய ஒப்பிட்டு இவங்கதான் மைவித்திரி ஆளுங்க தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் என்ன ஆயிரும்? ஒண்ணுமே இல்லாம கலந்து ஓடிடும். அப்போ காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. எல்லா சிசிடிவியும் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ப்ராப்பரான ரெக்கார்டு இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன குற்றமே செய்யல, நீங்க போங்க அப்படின்னு சொல்லலாம் ஜட்ஜு கொடுக்கல. ஜட்ஜு பெயில் தான் கொடுத்துருக்காரு. சரியா? இப்ப எல்லாத்தையும் வரவங்கள பூரா உள்ள போய் உட்கார வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் சோறு போட்டுட்டு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பராமரிப்பு பண்ணிட்டு எல்லாம் எத்தனை செலவு கவர்மெண்ட் பண்ண முடியும்? ஓகே, நீங்க அவரை பெயில தான் அமைச்சிருக்கிறாங்க, இன்னும் அந்த வழக்கு முடியல. சோ இது மாதிரி அவர்களே குற்றவாளிகளுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து இவன் கெட்ட வார்த்தை பேசுறதுக்காக இவன் மேல ஒரு கேஸ போடணும்னா இது என்ன? முதல்ல கெட்ட வார்த்தை பேசினாரு அப்படின்னு சொல்றதே அவர்கள் கூறுவது ஒரு அவதூறு, ஒரு பொய். அப்ப கேமராவை ஜூம் பண்ணி காமிக்கும் போது அவர் வாய் அசைச்சாரா, இது எல்லாம் வந்து நமக்கு அதாவே தெரியும். சரி, உங்களை ஒருத்தன் வந்து அடிக்க வரான் அப்படின்னா ஒரு அடி அடிச்சான் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க திட்டக்கூட மாட்டீங்களா? அப்ப திட்டினது தப்பு கிடையாது, தப்பாமா? அவன் அடிச்சது தப்பு இல்லையாமா? என்னென்ன அதாவது சொன்ன மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரன் கூட வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேச மாட்டாங்க. ஒரு பைத்தியக்காரன் கூட இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரியே இருக்கு இவங்களுடைய கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு, எம்டி வந்து வெளியே வந்த உடனே எல்லா யூடியூபர் மேலையும் ஒரு கேஸ் போடுவாங்களாம். இப்போ எல்லா யூடியூப் மட்டும் கிடையாது, எந்தெந்த நியூஸ் சேனல்ல எல்லாருமே வந்து மைத்திரிக்கு அகைன்ஸ்டா யாரெல்லாம் பேசுனாங்களோ எல்லார் மேலேயும் கேஸ் போடுவாங்களாம். ஏங்க, இது வேற யாராவது சொல்லியிருந்தா கூட அட இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஒரு ஒரு யோசனைக்கு எடுத்துக்கலாம். அட இப்படி சொல்றாங்களே என்னவாகும், ஒருவேளை இப்படி போடுவாங்களோன்னு சொல்றது கார்த்திக் பிள்ளை. அது கார்த்திக் பிள்ளை மைவித்திரி பத்தி சொல்லி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களே பார்ப்போம். ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா எனக்கு காமிங்களே. ஆரம்பத்துல இருந்து மைவித்திரி பத்தி அவர் செய்தி வெளியிட்ட எந்த செய்தியுமே நடக்கல. சரி, இன்னொன்னு, எல்லாரும் அதாவது எம்டி இருக்கும் போதே எல்லாரையும் திரட்டி கொண்டு எம்டி என்ன பண்ணாரு, யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க, நாங்க அவங்க மேல பெட்டிஷன் கொடுக்குறோம்னு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாங்கல்ல, யார அரெஸ்ட் பண்ணாங்க? அப்போ உங்களை தானே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு மறுபடியும் ஒரு வெளியே விட்டாங்க. இது கூட புரியாத ஒரு, அதாவது உங்ககிட்ட குரோம் மெம்பரா இல்ல பலதரப்பட்ட பேக்கேஜ்ல உறுப்பினரா இருக்கிறவங்க தான் பாமரர்கள் அப்படின்னா நீங்களும் கூட ஏதும் அறியாத பாமரர்கள் மாறி பேசுறது அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்றது,
ஒரு சைடு வந்து அட இவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் வேணும்னே பண்றாங்க. எதையாவது சொல்லி மக்களை வந்து குஷிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது அடிச்சுட்டு போவோம், வாயில வரது பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட கார்த்திக் பலேஷ் சொல்லி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்காங்க. ஒண்ணுங்க. ஜாஸ்தி எல்லாம் வேண்டாங்க. ஒன்னே ஒண்ணு நடந்திருக்கா. அவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பூரா கமெண்ட் போட்டிருக்காங்க. பார்த்திருந்துக்கோங்க, எல்லார் மேலயும் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு போர்ஜரி கம்பெனி. போர்ஜரி கம்பெனி வந்து நியூஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பேசக்கூடாதாமா. இந்த நாட்டுல சுதந்திரமா சுதந்திர நாட்டுல நமக்குடைய ஊடகத்துக்கு எல்லா விஷயத்தையும் வெளிவிடுவதற்கு உண்டான 100% எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. சரிங்களா? இவங்க சொல்றாங்க கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடா அத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நமக்கு ஒரு மனசு வந்து அட ஒரு வக்கீல் வச்சுக்குவோமே, மைவி3 ஆல்சனுடைய நிறுவனத்தின் ஒரு ஒரு அந்த வழக்கை கையாளக்கூடிய ஒரு லாயர் அவரு சொல்றாரு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம லாயர் சொல்றாரு அதாவது நீ கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். இவரு மைவி3 பத்தின சொன்ன எந்த விஷயமும் உண்மை கிடையாது. எந்த விஷயம் இது வரைக்கும் நடக்கவும் கிடையாது. இவர் சொல்றாரு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட்னா கேஸ். எல்லார் மேலேயும் அவதூறு வழக்கு. அவன் எம்டி வெளியே வந்த உடனே கொடுத்துருவோம். சரி, எம்டி வெளியே வந்த உடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கான். நான் திரும்ப கேட்கிறேன், இவரு யாருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு? ஏன் எம்டிய தவிர அந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் யாருமே இல்லையா? ஏன் இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு ஒரு சீரியல்ல கூட ஒருத்தர் ஏதாவது ஆயிட்டாங்கன்னா இவருக்கு பதிலாக இவருன்னு மாத்துறாங்கல்ல. இப்ப இவருக்கு பதிலாக இவர் இந்த 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 வேலையை எம்டி பார்த்துட்டு இருந்தா அந்த ஒர்க்கை பூரா இவர் டேக் ஓவர் பண்றார். இவர் வந்து நிர்வாகத்தை பார்ப்பார் அப்படின்னு நிறுவனத்துல யாருமே ஒருத்தர் கூட இல்லை. எங்க போனாங்க அத்தனை டைரக்டர்ஸும் அத்தனை பார்ட்னர்ஸும் எங்க போனாங்க? அவர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லணுமா இல்லையா? நாங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எல்லா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்னா யார் அப்டேட் பண்ணணும்? கம்பெனி தானங்க அப்டேட் பண்ணணும். கம்பெனியுடைய சத்யானந்துக்கு அடுத்தபடியா ஒருத்தர் வந்து அந்த இடத்த வந்து அவர் தானங்க நிர்வாகத்தை நடத்தணும். கார்த்திக் பிள்ளை யாருங்க? இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஒரு கம்பெனிக்கு வந்து அதுல இருக்கிற 69 லட்சம் பேரை இவர் வந்து நிர்வாகம் பண்ணலாமா? அப்போ இது சரியான ஒரு நிறுவனம் அல்ல அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு புரியுதா? ஓகே மக்களே, இந்த வீடியோல நம்ம மீண்டும் நிறைய பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.